Welcome to Ask Education channel. இந்த வீடியோல நாம யூனிட் 2ல இருக்க சாப்டர் 8 strings and string manipulation பத்தி படிக்க போறோம். சோ இதுவரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலை subscribe பண்ணுங்க. So strings பத்தின ஒரு introduction பார்க்கலாம். String is a data type in Python which is used to handle array of characters. So Pythonல பாத்தீங்கன்னா string is a data type. And அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு array of characters அதாவது ஒரு sequence of characters வந்து handle பண்றதுக்கு நம்ம இந்த string data type யூஸ் பண்ணுவோம். And string வந்து எப்படி சொல்வாங்கன்னா it is a sequence of Unicode characters and it is a combination of letters, numbers or special symbols. அதாவது நம்ம ஒரு string பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து numbers இருக்கலாம், letters இருக்கலாம், special characters இருக்கலாம். இந்த Unicode charactersல வர எல்லா symbolsமே வந்து நம்ம ஒரு sequence-ஆ நம்ம எழுதிட்டு அது single quoteலயோ இல்ல double quote or even triple quotesல கொடுக்கும்போது நம்ம வந்து அது stringன்னு சொல்வோம். So string-ஐ represent பண்றதுக்கு கண்டிப்பா வந்து அந்த string-ஐ வந்து single quotesக்குள்ளயோ இல்ல double quotesக்குள்ள இல்ல triple quotesக்குள்ள enclose பண்ணி தான் ஆகணும். And even இந்த character பாத்தீங்கன்னா இப்ப double quotes இருக்கு. So அதுவுமே பாத்தீங்கன்னா it's a character. அதுவுமே நம்ம வந்து stringக்குள்ள வேணும்ன்ற பட்சத்துல அந்த double quote வந்து நம்ம triple quote குள்ள கொடுத்து தான் வந்து represent பண்ண முடியும். அதே மாதிரி single quotes இருக்கு. that is also a character. அந்த character நம்மளோட stringக்குள்ள வேணும் அப்படின்னா அதை வந்து double quotes குள்ள தான் வந்து கொடுக்க முடியும். So in Python, strings are immutable. It means once you define a string, it cannot be changed during execution. அதாவது immutable அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம இந்த integer data type இல்ல float data typeலாம் கொடுக்கும்போது ஒரு நம்பர் வந்து ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அப்டேட் பண்ணுவோம். பட் ஆனால் ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அசைன் ஆயிடுச்சுன்னா வந்து அதாவது ஒன்ஸ் யூ டிஃபைன் அ ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அதோட வேல்யூல இருந்து நம்ம மாற்ற முடியாது டியூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம்குள்ள ரன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை நம்ம வந்து மாற்ற முடியாது. அப்படி நம்ம மாற்ற ட்ரை பண்ணா இட் வில் ஷோ எரர். ஸோ அதனால தான் வந்து strings are immutable அப்படின்னு நம்ம சொல்றோம். And how to create strings அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைத்தன்ல வந்து string எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா யூசிங் சிங்கிள் ஆர் டபுள் ஆர் ஈவன் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங்குக்குள்ள இன்னொரு சிங்கிள் கோட் கொடுக்கும்போது அதாவது சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை எப்பவுமே டிக்ளேர் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம கொடுக்க வேண்டிய அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்ல மறுபடியும் சிங்கிள் கோட் வேணும்ன்ற பட்சத்தில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கம்பைலர் வந்து எந்த சிங்கிள் கோட் வந்து இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்றது அதுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வி யூஸ் டபுள் கோட்ஸ். அதாவது ஸ்ட்ரிங்குள்ள சிங்கிள் கோட்ஸ் வேணும்ன்ற பட்சத்தில் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்க்ளோஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் நம்மள கொடுக்க வேண்டிய சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்ல டபுள் கோட்ஸே தேவைப்பட்டுச்சுன்னா தென் we need to put the string inside triple quotes. ஸோ அதனால வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் கேரக்டர்ஸுமே வந்து நம்ம ஸ்ட்ரிங் குள்ள டிஃபைன் பண்ண முடியும் யூசிங் தி triple quotes. So defining strings within triple quotes also allows creation of multi-line strings. So it's not only ஒரு single lineல வந்து நம்ம ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2-3 லைனை வந்து சேர்த்து மல்டி லைனா ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணோம்னா அதை வந்து நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட்குள்ள பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கு. இந்த கம்பைலர் will recognize now. So single quotes எங்க ஆரம்பிக்குதோ இங்க இருந்து அந்த சிங்கிள் கோட்ஸ் முடிகிற வரைக்கும் இட்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்றது கம்பைலருக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ள இருக்கிறது அப்படியே வந்து ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ள மறுபடியும் இங்க பாத்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இங்க ஒரு சிங்கிள் கோட் இருக்கு இல்லையா. ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ள மறுபடியும் சிங்கிள் கோட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கம்பைலர் cannot recognize. இப்போ வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது, பட் இதுக்கு வந்து ஒரு பேர் இல்லை அப்படின்னும் போது இட் will show an error. ஸோ என்ன எரர் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் காட்டும், இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்ற எரர் காட்டும். ஏன் அப்படி காட்டுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஓப்பன் சிங்கிள் கோட்ஸ் இருக்குல்ல, இதோட பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதோட பேர் நினச்சிக்கும். ஸோ அப்போ இந்த சிங்கிள் கோட்க்கு ஒரு பேர் இல்லாததுனால அதால் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது வேர் த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் வேர் த ஸ்ட்ரிங் எண்ட்ஸ் அப்படின்றதுனால இட் ஷோஸ் அண்ட் சின்டாக்ஸ் எரர். அண்ட் இந்த மாதிரி நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வித்தின் டபுள் கோட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது
கொடுத்திருக்காங்க. ஸோ the compiler will identify this as a string. டபுள் கோட்ஸ்குள்ள டிஃபைன் பண்ண ஒரு ஸ்ட்ரிங்ன்றதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் டபுள் கோட்ஸை நீங்க வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் தென் அதை வந்து நீங்க ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள தான் என்க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் வந்து it will be easy for the compiler to identify. ஸோ வந்து this triple quote starts here and triple quotes இங்க end ஆகுது. ஸோ இதுக்குள்ள வரது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸா எடுத்துக்கும். ஸோ இந்த டபுள் கோட்ஸுமே பார்த்தோன்னா இட் இஸ் அ கேரக்டர் அப்படின்ற பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி அந்த டபுள் கோட்ஸையும் சேர்த்து இங்க பிரிண்ட் பண்ணும். ஸோ சிங்கிள் அண்ட் டபுள் கோட்ஸை வந்து நம்ம மல்டிலைன் ஸ்ட்ரிங்குள்ள நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 2 or 3 லைன்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் we can enclose within triple quotes. and அந்த ஸ்ட்ரிங்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோமோ எத்தனை லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அத்தனை லைன்ஸ் அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும் நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீன்ல. சரிங்களா? Now accessing characters in a string. So once வந்து நம்ம string வந்து டிஃபைன் பண்ண பிறகு அதுல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படின்றதுக்கு in any language the string எப்படி டிக்ளேர் ஆகும், it will be declared as an array of characters. ஸோ அரேன்னா நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க C++ இல்ல C இல்ல ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா அரேனா அது ஒரு எலிமெண்ட்ஸ்க்குமா வந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்க ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா இந்த பைத்தன் will allocate an index value for its each character. ஸோ அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு கேரக்டருக்குமே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூசிங் தட் சப்ஸ்கிரிப்ட் ஒன்லி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி அண்ட் மேனிபுலேட் பண்ண முடியும் அந்த ஸ்ட்ரிங்ஸை. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னா இட் கேன் பி a positive or negative integer number. So positive numbers ஆவும் இருக்கலாம் or negative numbers ஆவும் இருக்கலாம். So positive number அப்படின்னா பாத்தீங்கன்னா the subscript வந்து it starts from the number 0. So first index பாத்தீங்கன்னா it is 0. அதாவது first character is assigned the index 0. So the last character என்னவா இருக்கும்னா it will be n-1. So n characters இருக்கு அப்படின்ற பட்சத்துல so for example ஒரு 6 characters இருக்கு அப்படின்னா அந்த subscript will start from 0 and end with 5. n-1 தான் வந்து இந்த லாஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸா இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸ் அசைன் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த லாஸ்ட் கேரக்டர் இருக்குல்ல that will be assigned -1 வேல்யூ. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல -1 -2 -3 அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டர்ல அசைன் ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் there is a string called school. So school என்றது ஒரு string. It may be declared within single quotes or double quotes or triple quotes இதுல declare பண்ணாலே அது string define ஆயிடும். அப்படி டிஃபைன் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கோட சப்ஸ்கிரிப்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகுது 0ல இருந்து 0 1 2 3 அப்படின்னு அசைன் ஆகும். ஸோ டோட்டலி 6 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ட் வில் பி ஃப்ரம் 0 to 5. n-1 is 5. சரிங்களா? ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் 6. n வந்து இட்ஸ் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அது வந்து 6 and subscripts will be from 0 to n-1 which is nothing but 5. அதே மாதிரி நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா it starts from -1 to the last character. So last character தான் -1 அசைன் ஆகும் and ரிவர்ஸ் ஆர்டர்ல அப்படியே இன்க்ரீசிங் -2 -3 -4 அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டர்ல அதோட சப்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ நம்ம வந்து இதுல இருக்க ஒரு கேரக்டருமே வந்து இந்த சப்ஸ்கிரிப்ட்ஸ் எய்தர் பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம் ஆர் நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேரக்டரும் தனித்தனியா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி அக்சஸ் பண்ணலாம் ஒரு கேரக்டரையும் யூசிங் தி பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க str1 string 1 அப்படின்னு ஒரு வேரியபிள்ல ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் வாங்கி இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்கி அதை வந்து str1 என்ற வேரியபிள் அசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிக்ளேர் வேரியபிள் இண்டெக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வீணோ பை டிஃபால்ட் இட் இஸ் 0. ஸோ அதனால இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை 0ன்னு அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் as தி சப்ஸ்கிரிப்ட். அந்த ஒரு வேல்யூக்கும் நம்ம வந்து இண்டெக்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வச்சிருக்காங்க. அண்ட் இது இஸ் an array of characters இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஸோ ஃபார் i in string 1 ஸோ ஒரு கேரக்டருக்கும் ஸோ ஃபார் i in string 1னா in this i is the ஒரு லெட்டர் ஒரு கேரக்டரையும் இது எடுத்துக்கும். ஸோ ஃபார் each character in string 1 அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? ஸோ i takes each character one by one.
ஸோ என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் ஒரு கேரக்டரும் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ தட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பிகம்ஸ் இண்டெக்ஸ் பிளஸ் 1. ஸோ அடுத்த சப்ஸ்கிரிப்ட் போகிறதுக்கு இந்த ஃபார் லூப்குள்ள இண்டெக்ஸை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா இந்த அவுட்புட்ல ஸ்க்ரீன்ல வந்து இந்த மாதிரி இந்த இன்புட் மெத்தட்காக என்டர் ஸ்ட்ரிங் அப்படின்றது கேட்கும். ஸோ யூசர் வந்து வெல்கம் அப்படின்ற வேல்யூ கொடுக்கும்போது தட் வில் கெட் ஸ்டோர்ட் இன் ஸ்ட்ரிங் 1 str1 சரிங்களா. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் இஸ் 0. ஸோ ஃபார் ஐ இன் str1 இஸ் நத்திங் பட் வெல்கம். ஸோ ஃபார் ஐ இன் வெல்கம்னா W ஒரு தடவை E தென் L C O M E அப்படின்னு ஒரு கேரக்டருக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன எடுத்துக்கோனா W அப்படின்றது எடுத்துக்கும். ஸோ W எடுக்கும்போது இட் கோஸ் இன்சைட் த லூப். ஸோ லூப்குள்ளே போனோன்னே என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் அப்படின்றது இந்த டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே வந்து இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த கேரக்டர் இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கம்மாக்கு அப்புறம் என்ன இருக்கு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குல்ல. ஸோ இண்டெக்ஸ் என்னது நமக்கு 0. ஸோ அந்த 0ன்றது பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருக்குது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் கோலன். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் கோலன் வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆகும். கம்மா ஐயோட வேல்யூ. ஸோ ஐயோட கரண்ட் வேல்யூ என்னது இப்போ W இல்லையா அதுதான் இருந்துச்சு பைல. ஸோ அந்த Wன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்தது ஐ டேக்ஸ் த வேல்யூ செகண்ட் கேரக்டர். இப்போ ஈன்றது தான் வந்து செகண்ட் கேரக்டர் இல்லையா. ஸோ செகண்ட் கேரக்டர் எடுத்துக்கிட்டு அகைன் த லூப் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் அப்படின்றது இந்த இடம் அப்படியே பிரிண்ட் ஆகுது. அந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது பிரிண்ட் ஆகுது. நவ் த இண்டெக்ஸ் வந்து போன ஐட்ரேஷன்ல இண்டெக்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் வந்து செகண்ட் கேரக்டருக்கு வரும் எப்பவுமே. ஸோ இண்டெக்ஸ் பிகம்ஸ் 2 இல்லையா. ஸோ சாரி இண்டெக்ஸ் பிகம்ஸ் 1. ஸோ அந்த 1ன்றது பிரிண்ட் ஆகிட்டு அகைன் இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. நவ் த செகண்ட் கேரக்டர் இஸ் E. ஸோ Eன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் கெட்ஸ் அப்டேட்டட் டு ஒன் மோர் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் இஸ் 2 நவ். ஸோ 2 எடுத்துக்கிட்டு இட் கோஸ் இன்சைட். நான் அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா L. ஸோ ஒரு கேரக்டரா எடுத்துக்கிட்டு அது வந்து உள்ள போகும். ஸோ எவ்ரி டைம் த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0 1 2 3 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அண்ட் அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐ வேல்யூ. ஸோ எந்த வேல்யூ எடுத்துட்டு அந்த லூப் ஐட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் அந்த ஐ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இது இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இந்த கிவன் ஸ்ட்ரிங். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்கு பாருங்க. ஸோ 3 4 5 6 7 கேரக்டர்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் இண்டெக்ஸ் வில் பி ஃப்ரம் 0 to 6. ஸோ இந்த ஐ வேல்யூ ஐ வந்து 7 டைம்ஸ் 7 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு the loop gets executed 7 times. And for every time அந்த corresponding அந்த character பாத்தீங்கன்னா print ஆகும். So இதை வந்து நம்ம வந்து ஐடியலியும் print பண்ணி இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை வந்து நான் வந்து பைத்தன் ஐடியலில் டைப் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் 1 அப்படின்ற நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் டைப்ட் ஹியர் அண்ட் ஐம் ரன்னிங் த ப்ரோக்ராம். ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் என்டர் a string அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து வெல்கம் அப்படின்ற அதே இன்புட் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் see the output here. ஸோ எந்த சேஞ்சுமே இல்லை அதே ப்ரோக்ராம் தான். ஸோ ஒரு தடவையும் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. அண்ட் தீஸ் ஆர் தி இண்டெக்ஸ் வேல்யூஸ். 0 1 2 3 6 வரைக்கும் இண்டெக்ஸ் வேல்யூஸ் அப்டேட் ஆகுது. அண்ட் ஃபார் எவ்ரி கேரக்டர் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு சிங்கிள் எவ்ரி சப்ஸ்கிரிப்ட்க்கும் அதாவது பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் இல்லையா. ஸோ பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் எடுத்து எப்படி இந்த வேல்யூஸ் வந்து அக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தோம். ஸோ இதே எக்ஸாம்பிளில் வந்து நம்ம எப்படி நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான் ஸ்ட்ரிங் 1 நம்ம இன்புட் ஸ்ட்ரிங். பட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் வி நோ நம்ம -1லேருந்து ஆக்சஸ் பண்ணோம். அதாவது லாஸ்ட் கேரக்டர் வில் பி அசைன் த வேல்யூ -1. ஸோ வந்து நம்ம எப்படி இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால we are just putting in while loop. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது நமக்கு தெரியாத பட்சத்தில் we go for while loop அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சொல்லி அந்த while loopல என்ன பண்ணியிருக்காங்க, if index is greater than or equal to the length of string 1. ஸோ length of string வந்து நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னவோ அதோட மைனஸ் ஆஃப் தட் வேல்யூ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 கேரக்டர்ஸ் தான் -6ன்னு வரும்.
இல்லையா? ஸோ -1 -6, ஸோ டோட்டலாக 6 கேரக்டர்ஸ் தான் வந்து அந்த இண்டெக்ஸோட சப்ஸ்கிரிப்ட், அதாவது சப்ஸ்கிரிப்ட் வேல்யூஸ் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ மைனஸ் ஆஃப் தட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூஸ், அதாவது நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டரையும் வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து str1 இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஒரு ப்ராம்ப்ட் யூசர் கன்சோலில் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி அதை str1ல ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் we know நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா it starts from -1, அதாவது லாஸ்ட் கேரக்டர் நம்ம கொடுக்க போகிற இன்புட்டோட அந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் கேரக்டர் will be assigned -1. ஸோ அதனால வந்து இண்டெக்ஸ் வந்து -1ல இருந்து நம்ம அக்சஸ் பண்றோம். ஸோ நம்ம எந்த லென்த் கொடுக்க போறோம் அப்படின்றது தெரியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர், அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது நம்மளால தெரியாது, நமக்கு அக்சஸ் அசைன் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ பட் we know the last character of the string will be assigned -1. அதுதான் வந்து அதோட நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் நமக்கு தெரியும். ஸோ அதனால அதுல இருந்து தான் வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டரா வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதனால we are using a while loop because we don't know the number of characters நம்ம தெரியாததுனால நம்ம வந்து ஒரு while loop யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் செட் பண்றோம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்க வரைக்கும் இந்த while loop வந்து எக்ஸிக்யூட் ஆகும். So index வந்து -1 and -1 if the index is greater than or equal to the length of str1. So நம்ம கொடுக்க போற string வந்து str1ல ஸ்டோர் ஆகும் இல்லையா, அதோட length, இந்த len-ன்றது ஒரு string function. So the default built-in function, string function. இந்த len function என்ன பண்ணும்னா இந்த நம்ம கொடுக்குற stringோட length of number of characters, அதோட length வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும், அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். So இந்த length function is used to get the number of characters in the given string. ஸோ நம்ம வந்து இப்போ 7 கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம்னா அப்போ லென்த் வில் பி 7. ஸோ மைனஸ் ஆஃப் லென்த் அதாவது -7. ஸோ அப்போ நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த -1ல இருந்து -7 வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த லென்த் அப்படின்றது நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் வி டோன்ட் நோ த லென்த் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங். ஸோ அதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து மைனஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்து அசைன் பண்ணிடுறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ -1ல ஆரம்பிச்சு டில் இட் ரீச்சஸ் திஸ் லென்த், மைனஸ் ஆஃப் தட் லென்த் வரைக்கும் ரீச் பண்ற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் அப்படின்ற இது வரைக்கும் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இண்டெக்ஸ் வந்து கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னவோ அது பிரிண்ட் ஆகும், கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அகெயின் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் கோலன்றது டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு, ஸோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அண்ட் இந்த str1 ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னவோ அது அந்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா we need to note one thing, இந்த index starts from -1. so -1 என்றது லாஸ்ட் கேரக்டர். ஸோ நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல, அதாவது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் தான் வந்து நமக்கு இப்போ அவுட்புட்ல நமக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட் எப்படி இருக்கும்னா ரிவர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் கேரக்டர் வில் பி பிரிண்டட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வில் பி we need to increment index, negative increment பண்ணனும். so plus equal to -1. so minus value -1 step by step வேல்யூ பாத்தீங்கன்னா -1 கொடுத்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ -1 -2 -3 அப்படின்னு வந்து இட் கோஸ் ஆன். சரிங்களா? ஸோ அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் கன்சோலில் when the prompt is appearing, ஸோ யூசர் வந்து வெல்கம் அப்படின்ற ஒரு இன்புட் கொடுக்கும்போது this is assigned to str1. ஸோ str1ல வெல்கம் அப்படின்ற ஸ்ட்ரிங் அசைன் ஆகும். தென் இண்டெக்ஸ் will be equal to -1. அதுக்கப்புறம் minus while index greater than or equal to minus of length of string 1. so இப்ப length பாத்தீங்கன்னா it is 7. so -7 வரைக்கும், so -1ல இருந்து -7 வரைக்கும் இந்த loop வந்து execute ஆகும். so first it takes the value -1. so subscript of -1 it takes inside. so அப்படி பார்த்தீங்கன்னா so subscript of -1 is equal to str1 of index. so எப்படி நம்ம வந்து subscript யூஸ் பண்ணி access பண்ணணும் அப்படின்னா using the string name and அந்த index value நம்ம square bracketல கொடுக்கணும். so str1 of -1 is nothing but the last character. இந்த e தான் வந்து அந்த last character, so e gets printed. அதுக்கப்புறம் index gets updated to
-2. So -2 எடுத்துட்டு again it goes and checks while -2 greater than or equal to -7 அப்படின்னு செக் பண்ணும். Yes, it is true. அதனால it goes inside the loop. So print subscript of -2 and str1 of -2. str1 of -2 என்ன? This is -1, this is -2. So m என்றது print ஆகும். Then index gets updated by -1. So now the new index is -3. So condition true ஆகும். It goes inside the loop. So subscript of -3 print ஆயிட்டு அந்த இந்த character எப்படி access ஆகும்னா str1 of -3. str1 of -3 is this. This is -1, -2 and this is -3. So O வந்து print ஆகும். So again index gets updated by -1. So it keeps on going till it reaches -7. equal இருக்கிற வரைக்கும். So index வந்து -7 வர வரைக்கும் இந்த loop execute ஆயிட்டே இருக்கும். So first character W வரைக்கும் print ஆயிடும். Then finally பாத்தீங்கன்னா index becomes -8. அப்ப பாத்தீங்கன்னா this condition becomes false. So அந்த சமயத்துல it exits the loop. So இந்த ப்ரோக்ராமை நம்ம Python IDLEலயும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே ப்ரோக்ராமை நான் Python IDLEல வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த while loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதுக்கு இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் சாப்டர் இருக்கு, அதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப் அண்ட் while loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அதுக்கான லிங்க்கையும் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஃபார் லூப் அண்ட் while loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதுல ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரெஃபர் டு தட் வீடியோ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் லூப் அண்ட் while loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். Now coming back to this program, so நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல இருக்கு அதே ப்ரோக்ராம் தான் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் and I have saved it using the name example2.py. so இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். so run கொடுக்கும்போது it asks for the string. so the same example நான் வந்து welcome அப்படின்றதே கொடுக்குறேன். so there are totally 7 characters. so this will be -1, -2, this will be -7. so for loop வந்து index -1ல இருந்து எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும் till it reaches -7. so ஒரு சப்ஸ்கிரிப்டா வந்து நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து print பண்ணும்போது the reverse string வந்து நமக்கு print ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்னா என்ன, அது எப்படி டிஃபைன் பண்ணுறது அண்ட் அதில் இருக்க கேரக்டர்ஸை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது, அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் எப்படி அசைன் ஆகும், பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது மாடிஃபைங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். நமக்கு வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள், அதாவது எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் தேர் வில் பி அ நீட் வேர் வி வாண்ட் டு மாடிஃபை ஆர் டெலிட் ஸ்ட்ரிங்ஸ். அப்படி நமக்கு தேவைப்படும் போது எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை மாடிஃபை அண்ட் டெலிட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம ஃபர்தரா படிக்க போறோம். ஸோ என்னோட அடுத்த வீடியோல நான் அதை அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு இட் வித்வுட் ஃபெயில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.